அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் 23 ஆண்டு காலம். மக்காவுடைய வாழ்க்கையில் எத்துணை ஆண்டுகள்? 13 ஆண்டுகள். மதீனாவுடைய வாழ்க்கையில் 10 ஆண்டுகள். 23 ஆண்டு கால நபித்துவம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்காவுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனை. மதீனாவுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனை தான். 23 ஆண்டு கால நபியுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சோதனை. இந்த சோதனையில் இருந்து, இந்த சிரமங்களில் இருந்து ஓய்வை கொடுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு நாடுகிறான். அல்லாஹுடைய தூதருக்கு அவர்களுடைய இறுதி நாட்கள் நெருங்குவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அதற்குரிய அடையாளங்களை வெளிப்படுத்துகிறான். ஹிஜ்ரி 11வது ஆண்டு ரமதானுடைய மாதம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமதானுடைய மாதத்திலும் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். 10வது நாள் இஅ்திகாஃபை முடித்து அல்லாஹுடைய தூதர் சுஜூதில் இருந்து எழுந்திருக்கிறார்கள். எழுந்தவுடன் சொன்னார்கள், யாரெல்லாம் என்னோடு 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தீர்களோ அவர்களெல்லாம் இன்னும் 10 நாட்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை முழுவதுமாக ஒரு முறை ஓதுவார்கள். ஆனால் அந்த ரமதானில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 முறை குர்ஆன் முழுவதுமாக ஓதி காண்பிக்கப்பட்டது. ரசூலுடைய உள்ளத்தில் உணர்வுகள் ஏற்படுகிறது. அல்லாஹ் எதையோ இதன் மூலம் எமக்கு சொல்ல வருகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் உணர்ந்து கொள்கிறார்கள். ரமதான் முடிந்து ஹஜ்ஜுடைய மாதம் வருகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு சஹாபாக்களை வழிகாட்டியவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளில் சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், ஹுது மனாசிகக்கும், என்னிடத்திலிருந்து இந்த ஹஜ்ஜை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் எப்படி ஹஜ் செய்கிறேனோ அது போன்ற நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். فإني لا أدري لعلي لا حج بعد عامي هذا. நான் அறிய மாட்டேன் அடுத்த ஆண்டு உங்களோடு என்னால் ஹஜ் செய்ய முடியுமா என்று. அதனால் இந்த இறுதி ஹஜ்ஜை முழுவதுமாக நான் செய்வதை அப்படியே பார்த்து அறிந்து அதை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிற்கு முன்னால் சொல்லுகிறார்கள். அரஃபாவுடைய நாளில் ஒரு பெரிய குத்துபாவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்துகிறார்கள். நாம் அறிந்த நிகழ்வுகள் தான் அதுவெல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குத்துபா முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய வாகனத்தின் மேலே அல்லாஹ் இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. முஹம்மதே, இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பூரணமாக்குகிறான், முழுமையாக்குகிறான். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, உம்முடைய அருட்கொடையை அல்லாஹ் நிறைவாக்குகிறான், பூரணமாக்குகிறான். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அவனுடைய வழியாக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதர் புரிந்து கொள்கிறார்கள், நான் வந்த நபித்துவத்துடைய செய்தியுடைய நாட்கள் முடியப் போகிறது என்று. அடுத்த வசனம் உடனடியாக இறங்குகிறது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره. அதற்கு பிறகு என்ன? இன்னஹு கான தவ்வாபா. மிகப்பெரிய வெற்றி வரும்போது நபியே, வெற்றி வரப்போகிறது. எதை எதிர்நோக்கி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ அந்த வெற்றியை நீங்கள் அடையப் போகிறீர்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், உங்களுடைய கவனத்தை அல்லாஹ்வை நோக்கி திரும்பிக் கொள்ளுங்கள். ஜிப்ரீலிடத்திலே கேட்டார்கள், ஜிப்ரீலே, இது பிரிவுடைய வசனமா என்று. ஜிப்ரீல் சொன்னார்கள், வலல் ஆஹிரத்து கைருல் லக்க மினல் ஊலா. நபியே, உம்முடைய முதலை விட நீ சந்திக்க இருக்கின்ற அந்த இறுதி மிக மிக மிகப்பெரியது முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காரியங்களை முடித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி ஆண்டில் மதீனாவிற்கு வருகிறார்கள். வந்தவுடன்
முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் சில நபித்தோழர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துடைய செய்தியை எடுத்து வைப்பதற்காக பல ஊர்களுக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் முஆதுடைய பிரிவு ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக ஆழமான அது பிரிவு. முஆதிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள், யா முஆத் இன்னி உஹிப்புக். சுப்ஹானல்லாஹ், முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. முஆதை அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவை விட்டு யமனுக்கு அனுப்பும் போது கைதாங்களாக அவர்களுடைய வாகனத்தை பிடித்து அழைத்து வருகிறார்கள் மதீனாவுடைய எல்லை வரை. முஆதை பார்த்து சொன்னார்கள், முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா அவு லஅல்லக தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா அவு கப்ரி. முஆதே நீ செல்லுகிறாய் யமனை நோக்கி, ஆனால் ஒரு கால் நீ அடுத்த ஆண்டு என்னை சந்திக்க வந்தால் என்னுடைய கபரைத்தான் நீ கடந்து செல்லுவாய். என்னுடைய மஸ்ஜிதில் என்னுடைய கபரைத்தான் நீ கடந்து செல்லுவாய், என்னை உன்னால் சந்திக்க முடியாது முஆதே என்று ஒரு நபித்தோழருக்கு தன்னுடைய மரணத்தின் செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிறார்கள். முஆத் அவர்கள் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நோக்கத்திற்காக வளர்க்கப்பட்டவர்கள், நோக்கத்திற்காக பயிற்சிவிக்கப்பட்டவர்கள். அவர்கள் யமனை நோக்கி செல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்பி நடந்து சென்று சொன்னார்கள், முஆதே அறிந்து கொள், இன்ன அவுலன் நாஸி பி அல் முத்தகூன் மன் கானு வஹைது கானு. என்னிடத்திலே நெருக்கமானவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள்தான், அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் எப்போது வாழ்ந்தாலும் என்ற செய்தியை கூறி மதீனாவை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாட்கள் அபு முவைஹிபா அவர்களை அழைக்கிறார்கள். அந்த நபித்தோழரை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடிய நபித்தோழர் சொன்னார்கள், அபி முவைஹிபா வா பக்கீயிற்கு செல்லுவோம், அங்கு செல்ல வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். ஜன்னத்துல் பக்கி சஹாபாக்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு கபருஸ்தான், இன்றளவும் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி, அங்கு செல்லுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். சென்றார்கள். அங்கு சென்று அங்கு கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் கூறி அவர்களுக்காக துஆவை செய்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அக்பலத்தில் ஃபிதன், சோதனைகளை முன்னோக்கி இருக்கிறீர்கள். ரசூலுடைய கடைசி அறிவுரைகளை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சோதனைகளை முன்னோக்கி இருக்கிறீர்கள். இருண்ட இருளை வெட்டக்கூடிய இரவை போன்று சோதனைகள் முதலும் இறுதியுமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். முன்னால் சென்றதை விட பின்னால் வருவது மிக கடினமாக இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்தவர்களாக சொன்னார்கள். அபு முவைபிகாவிடத்தில் சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொர்க்கத்தையும் இந்த உலக அலங்காரத்தையும் தேர்ந்தெடுப்பதையும் அல்லாஹ்வின் சந்திப்பை தேர்ந்தெடுப்பதையும் வாய்ப்பாக கொடுத்தான். அந்த நபித்தோழர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உலகத்தில் இருப்பதையும் அதற்கு பிறகு சொர்க்கத்தையும் தானே தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னார்கள். தோழரே, இல்லை, நான் அல்லாஹ்வின் சந்திப்பை தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்று கூறி அங்கிருந்து திரும்பி செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பிறகு ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக ஜன்னத்துல் பக்கீயிற்கு வந்து திரும்ப செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்படுகிறார்கள். கடைசி நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய நாட்களில் அதிகமாக நோய் அவர்களை உள்ளாக்குகிறது. கடுமையான தலைவலி ஏற்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அவர்களுடைய வீட்டிற்கு வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என் தலை வலிக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, என் தலைவலி அதிகமாக இருக்கிறது ஆயிஷா. ஆயிஷா, ஒருவேளை நீ இறந்தால் என் வாழ்நாளிலேயே உன்னை குளிப்பாட்டி உன்னை கஃனிட்டு உனக்கு ஜனாசா தொழுகையை நான் நடத்துவேன் ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளையாட்டாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மரணித்ததற்கு பிறகு மற்ற மனைவிகளிடத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக இப்படி சொல்கிறீர்களா என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். நோய்வாய்ப்படுகிறார்கள். கடுமையான காய்ச்சலால் உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனுடைய வசனங்களை ஓதி ஓதி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உடம்பில் முழுவதும் தேய்த்து கொண்டே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு இயற்கையாக
மற்ற மனைவிமார்களுடைய நாட்களையும் கடந்து செல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் கடக்கும் போதெல்லாம், ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டை கடக்கும் போதெல்லாம் அவர்கள் கேட்பார்கள், ஐன அன கதன், நாளை நான் எங்கிருப்பேன், நாளை நான் எங்கிருப்பேன், நாளை நான் எங்கிருப்பேன். இந்த நோயில் அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை கேட்பதுடைய காரணம் என்ன என்பதை அறிந்த அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் போது, அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஆயிஷாவுடைய வீட்டில் இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன் ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்களுடைய இறுதி நாட்களை கழிப்பதற்கு தயாராகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்களுடைய வீட்டிற்கு சென்றவுடன் கடுமையான காய்ச்சல் ஏற்படுகிறது. அல்லாஹுடைய தூதரால் படுத்த படுக்கையிலிருந்து எழுந்து வர முடியவில்லை. மற்ற மனைவிமார்களிடமிருந்து அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு வரும்போதே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து வரக்கூடிய காட்சியை நபித்தோழர்கள் எல்லோரும் பார்த்து விடுகிறார்கள். அவர்களால் நடக்க முடியவில்லை. 2 கைகளையும் 2 தோழர்கள் மீது போட்டவர்களாக அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு செல்லுவதை பார்த்து நபித்தோழர்களுடைய சபை கொஞ்சம் சலசலப்பாகிறது. அதுவரை அந்த காட்சியை நபித்தோழர்கள் பார்த்ததில்லை. அல்லாஹுடைய தூதருடைய அந்த நோய் அவர்களை இறுதி நிலைக்கு தள்ளப்போகிறது என்பதை அறிந்த நபித்தோழர்கள் கொஞ்சம் அவர்களுடைய சலசலப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு சென்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மனைவிமார்களே, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. அதனால் மதீனாவுடைய 7 கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து வாருங்கள். அந்த தண்ணீரை எடுத்து என் மீது ஊற்றுங்கள். ஊற்றிக்கொண்டே இருங்கள், நான் உறுதியாகும் வரை. தண்ணீர் ஊற்றப்படுகிறது. கடைசியாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மனைவிமார்களை பார்த்து, போதும் போதும், தண்ணீரை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சஹாபாக்களுக்கு அறிவுரை செய்ய வேண்டும் என்பதற்காக மிம்பரின் மீது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுகிறார்கள். யா அஹி, யா அஹி, யாருக்கா தண்ணி வேணுமா உங்களுக்கு? கொஞ்சம் பொறுத்திருக்கிறீங்களா? முடிச்சதுக்கப்புறம் குடிக்கலாம். நானே தண்ணி இல்லாமல் தான் பேசிட்டு இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சபைக்கு உள்ளே வருகிறார்கள். எப்போதும் நிமிர்ந்து கண்ணியமான முறையில் நடக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் நடக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டு வரக்கூடிய காட்சியை நபித்தோழர்கள் பார்த்தவுடன் அந்த சபை கொஞ்சம் சலசலப்பாகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். ஏறி சொன்னார்கள், நான் அல்லாஹுவை எதிர்நோக்கி இருக்கிறேன், உங்கள் எல்லோர்களுக்கும் சாட்சியாளனாக இருக்கிறேன். ஹவுதை நான் வாக்குறுதியாக கொண்டு அந்த இடத்தை நான் இங்கிருந்து நான் பார்க்கிறேன். மனிதர்களே, நான் பயப்படவில்லை எனக்கு பிறகு நீங்கள் இணை வைப்பை மேற்கொள்வீர்கள் என்று. நான் பயப்படுவதெல்லாம் இதற்கு பிறகு முன்னால் இருந்த சமூகம் எப்படி இந்த உலகத்திற்காக போட்டியிட்டு அழிந்ததோ அது போன்று என் சமூகமும் அழிந்து விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, என் தோழர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் இருப்பதையும் இந்த உலகத்தையும் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு அடியானுக்கு வாய்ப்பளித்தான். அந்த அடியாரோ அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று அந்த சபையில் அல்லாஹுடைய தூதர் அறிவித்தவுடன் நபித்தோழர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அழுகிறார். அழுவது யார்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கருடைய அழுகை அந்த சபையில் இருந்த நபித்தோழர்கள் பார்த்து சொன்னார்கள், இந்த வயதானவருக்கு என்ன ஆனது என்று. ஆனால் பின்னால் நபித்தோழர்கள் புரிந்து கொண்டார்கள், எங்களிலேயே அல்லாஹுடைய தூதருடைய அந்த செய்தியை அறிந்தவர் யார்? அபூபக்கர் தான் என்று. தன் தோழருடைய, தன் நபியுடைய, தன்னோடு அத்துணை ஆண்டுகள் குழந்தை பருவத்திலிருந்து பயணித்த ஒரு மனிதருடைய மரண செய்தி அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்திலே பதிய வைக்கிறார்கள் என்பதை அறிந்த அபூபக்கர் அழுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு.
அபூபக்கருடைய அழுகையை பார்த்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எனக்கு உள்ளத்தாலும் செல்வத்தாலும் நட்பாலும் என்னை அரவணைத்துக் கொண்டவர் அபூபக்கர் தான். இந்த உலகத்திலே எல்லோருக்கும் நான் முடிந்த அளவு அதற்குரிய காரியங்களை நான் செய்துவிட்டேன், அபூபக்கரை தவிர. அபூபக்கருடைய பொறுப்பை நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன். அவரிடத்திலே நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள். மிம்பரிலிருந்து கீழே இறங்குவதற்கு முன்னால் இந்த பள்ளிவாசலுடைய எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள். ஆனால் ஒரு வாசல் மட்டும் இந்த உலகம் அழியும் வரை அடைக்கப்படக்கூடாது. அது அபூபக்கருடைய வாசல் என்று சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையிலிருந்து கலைந்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு வியாழக்கிழமை அல்லாஹுடைய தூதர் மரணமாவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் வியாழக்கிழமை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுடைய தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள். வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற சூரத்துல் முர்சலாத்துடைய வசனங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தொழ வைக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தவில்லை. இஷாவுடைய தொழுகை வருகிறது. மக்ரிபுடைய தொழுகை அல்லாஹுடைய தூதர் தொழுகை வைத்து இஷாவுடைய தொழுகைக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதரால் எழுந்திருக்க முடியவில்லை. அல்லாஹுடைய தூதர் கண் விழித்தவுடன் கேட்டார்கள், அஸ்ஸல்லன்னாஸ் அஸ்ஸல்லன்னாஸ், ஆயிஷா இந்த நபித்தோழர்கள் தொழுது விட்டார்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி தொழ முடியும் அவர்களால்? உங்களுடைய வருகைக்காக ஒவ்வொரு ஜமாஅத்திலும் என் ரசூல் எனக்கு தலைமை தாங்கி தொழுகை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் உங்களுடைய வருகை இல்லாமல், உங்களுடைய குர்ஆனுடைய திலாவத் இல்லாமல் எப்படி அவர்களால் தொழ முடியும்? அல்லாஹுடைய தூதரே, உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் எழுந்திருக்க முயற்சி செய்கிறார்கள். தண்ணீரை என் மீது ஊற்றுங்கள் என்கிறார்கள். மயக்கடித்து விழுகிறார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் மயக்கம் தெளிகிறது. கேட்டார்கள், அஸ்ஸல்லன்னாஸ், ரசூலுடைய முதல் கேள்வி, தொழுதார்களா இந்த மக்கள்? யா ரசூலல்லாஹ், இல்லை அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் தண்ணீரை ஊற்றச் சொன்னார்கள். மயக்கடித்து விழுந்தார்கள். மூன்றாவது முறை கேட்டார்கள், அஸ்ஸல்லன்னாஸ் ஆயிஷா, இந்த மக்கள் தொழுதார்களா? சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இல்லை அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். நான்காவது முறை கேட்டார்கள், அஸ்ஸல்லன்னாஸ், மக்கள் தொழுதார்களா அல்லாஹுடைய தூதருடைய மனைவியே ஆயிஷாவே? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இல்லை, அவர்கள் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னால் முடியாதா ஆயிஷா, என்னால் முடியாதா ஆயிஷா, உன் தந்தையை தொழுகை நடத்துமாறு கூறு. யார் தந்தை? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுடைய தூதர் அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான், என்னுடைய தலைமைத்துவம் இந்த சமூகத்திற்கு முடிகிறது. என் வாழ்நாளிலேயே ஒரு தலைவரை நான் நியமிக்கிறேன், அவரை தொழுகை நடத்துமாறு ஏவுங்கள் ஆயிஷா என்ற அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி அபூபக்கர் தாங்குவார் இதை? அவர் மென்மையானவர், அல்லாஹுடைய தூதரே, அவர் மென்மையானவர், எப்படி தாங்குவார்? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அழுதார் அவர். அல்லாஹுடைய தூதருடைய தேர்ந்தெடுப்பை அல்லாஹுடைய தூதர் சொன்னவுடன் அழுதார் அவர். குர்ஆனை ஓதினால் அழுவார் அல்லாஹுடைய தூதரே, அவர் தொழுகை நடத்துவதற்கு எப்படி முடியும்? இல்லை சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர், தொழுகை நடத்த சொல்லுங்கள் அபூபக்கரை. தந்தையை அழைத்து சொன்னார்கள், என் தந்தையே, ரசூலால் தொழுகை நடத்த முடியவில்லை. அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு கட்டளையிட்டார்கள், நீங்கள் இந்த சமூகத்திற்கு இதற்கு பிறகு தொழுகை நடத்துங்கள் என்று. அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதருடைய கட்டளையை ஏற்று
அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருடைய இமாமத் இல்லாமல் 17 ஜமாஅத்துடைய தொழுகைகளை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதருடைய முன்னிலையில் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் படுக்கையில் இருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நுழைகிறார்கள் அந்த அறைக்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமையை பார்த்தவுடன் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கடுமையான நோயால் அவதிப்படுகிறீர்கள் போல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் இருவருக்கு வரக்கூடிய நோயின் சிரமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதருக்கு ஆறுதலாக கேட்டார்கள், அப்படி என்றால் அல்லாஹுடைய தூதரே 2 மடங்கு நன்மையும் சேர்த்து தானே அல்லாஹ் கொடுப்பான் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு நபிமொழியை, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் ஒரு சிரமத்தை கொடுத்தால், ஒரு நோயை கொடுத்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதைப் போல அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை அப்துல்லா இப்னு மஸ்ஊதே என்று. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் சிரமம் ஏற்படுகிறதா? இந்த ஹதீஸை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். நோயால் அவதிப்படுகிறீர்களா? இந்த ஹதீஸை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய கண்காணிப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய சிரமங்களை நீக்குவான், உங்களுடைய பாவங்களை அழிப்பதன் மூலமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிலைமையை பார்க்கின்ற அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான நோயால் அவதிப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்துடைய நிலைமையை பார்த்தவுடன், அந்த சிரமத்தை நான் பார்த்தவுடன் நான் நினைத்து கொண்டேன், இதற்கு பிறகு யாருக்கு அல்லாஹ் மரணத்துடைய சிரமத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று. அவ்வளவு சிரமத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் அனுபவிப்பதை நான் பார்த்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தார்கள். அவர்களுடைய முகத்தில் ஈரத் துணிகள் போர்த்தப்பட்டிருந்தது. ஒரு முறை அந்த திரையை அகற்றி சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா. அல்லாஹுடைய தூதருடைய இறுதி வார்த்தைகள் சொன்னார்கள், அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் சபிக்கட்டும். ஏன்? இத்தஹது குபூர அம்பியாஇஹிம் மசாஜிதா. அவர்களுடைய நபிமார்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய கபர்களை வணங்கக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அதனால் யூதர்கள் மீதும் நஸ்ரானிகள் மீதும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுவார்கள், அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மரண செய்தி நெருங்கும் போது, மரணத்துடைய காட்சிகள் நெருங்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னதற்கு காரணம் இந்த காலத்தில் நாம் பார்ப்பதுதான். எப்படி நபிமார்கள் இறந்ததற்கு பிறகு, நல்லவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுடைய கபர்களை விழாக்கள் கொண்டாடும் இடமாக, நினைவு காட்டப்படும் இடமாக, இன்னும் நபிமார்களுடைய கபர்களையும் நல்லவர்களுடைய கபர்களையும் வணங்கக்கூடிய இடமாக எப்படி யூத நஸ்ரானிகள் ஆக்கினார்களோ, அது போன்று என் கபரையும் இந்த சமூகம் ஆக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் இறுதி நேரத்தில் அதை சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான் ரசூலுடைய கபரை மறுமை நாள் வரையும். ஆனால் ரசூலுடைய கபரை இப்படி செய்யாமல் விட்டுவிட்ட இந்த சமூகம் நல்லவர்களுடைய கபர்களை, அல்லாஹுடைய இறை நேசர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அவுலியாக்களுடைய கபர்களை இன்று அவர்கள் காட்சிப்படுத்தக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி செய்தி எமக்கு எதை நினைவுபடுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும், லா யமூதன்ன அஹதுக்கும், உங்களில் யாரும் மரணமாகி விட வேண்டாம்.
ரசூலுடைய மரணத்துடைய செய்திகள் அது. உங்களில் யாரும் மரணத்தை அடைந்து விட வேண்டாம். வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர, உங்கள் ரப்பின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர உங்களில் யாரும் மரணத்தை அடைந்து விட வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்கள் மரண தருவாயில் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டுவான், அல்லாஹ் எனக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராகுங்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்த நிலையில் நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராகாதீர்கள் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரையின் மூலமாக எமக்கு சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நிமிடங்கள், கடைசி நேரங்கள் நெருங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் சில அறிவிப்புகளை சொல்லுவதற்காக சில வார்த்தைகளை முணுமுணுத்து கொண்டே இருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹுடைய தூதருடைய மனைவி, அவர்கள் சொல்லுகிறார்கள், கான மின் ஆஹிரி வஸியத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி அறிவுரை அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை. வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கியவர்கள். அல்லாஹுடைய தூதருடைய சமூகமே, ரசூலுடைய சமூகமே, அல்லாஹுடைய தூதருடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இந்த சமூகத்தின் மீது இறுதி நேரத்தில் இருந்தது தொழுகையை குறித்து தான். அதனால் தான் கேட்டார்கள், ஒவ்வொரு முறையும் மயக்கடித்து விழும்போதெல்லாம் அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸல்லன் நாஸ். இந்த கேள்வி அல்லாஹுடைய தூதர் இந்த நிலையில் இந்த சமூகத்தை பார்த்து கேட்டால் நிலைமை என்ன? எந்த ஒன்றை அல்லாஹுடைய தூதர் ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் வேறுபாடாக சொன்னார்களோ அந்த ஒன்றின் நிலைமை என்ன இந்த சமூகத்தில்? எம்மிலே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? நபித்தோழர்கள் சொன்னார்கள், எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் தான் ஃபஜ்ருடைய தொழுகையை விடுவார்கள் என்று. யாருங்க விடுவா? யாரு விடுவா? சொல்லுங்க, அப்பதான் பதிவு மனசுல. யார் விடுவா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாவால் மொழிந்து உள்ளத்தால் மறைக்கக்கூடியவன் தான் ஃபஜ்ரை விடுவான் எங்களுடைய காலத்தில், இஷாவை விடுவான் எங்களுடைய காலத்தில். எங்களுடைய காலத்தில் தொழுகையை விடுவதை நாங்கள் இறை நிராகரிப்பாக கருதினோம். அத்துணை நபித்தோழர்களுடைய சாட்சி. இன்று தொழுகையில் நம்முடைய நிலைமை என்ன? சமூகத்துடைய நிலைமை என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை. தொழுகையுடைய விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தொழுகையுடைய விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு இருக்கக்கூடிய ரப்புடைய தொடர்பை, ஒரு சமூகம் ரப்போடு தொடர்பு கொள்வதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாள் நெருங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை எதிர்பார்த்து ஒவ்வொரு தொழுகையிலும் நபித்தோழர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழுகைக்கு வந்து விட மாட்டார்களா தூதர்? எழுந்து நடந்து மறுபடியும் எங்களுடைய தூதர் அபூபக்கரை வந்து விட்டேன், அந்த இடத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்க மாட்டார்களா என்று காத்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இக்காமத் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தொழுகையிலும் நபித்தோழர்களுடைய முகமெல்லாம் திரும்பி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டின் திரையை நோக்கி, திறந்து விடாதா திறந்து விடாதா என்று. ஃபஜ்ர் தொழுகை ஆரம்பமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் திரை அகலக்கூடிய சப்தத்தை நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். கொஞ்சம் சலசலப்பாகிறது தொழுகை.
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை அகற்றினார்கள். அகற்றி இந்த சமூகத்தை பார்த்தார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை இந்த முஹம்மது ரசூலின் சமூகத்தை நோக்கி. நபித்தோழர்கள் எல்லாம் தன் கட்டளையை ஏற்று அபூபக்கருடைய தலைமையில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை பார்த்தவுடன் நோயில் அவதிப்பட்டிருக்கக்கூடிய தூதர் கொஞ்சம் புன்சிரிப்பை சிரிக்கிறார்கள். அந்த சிரிப்பின் காரணம் என்ன தெரியுமா? அந்த புன்சிரிப்பின் காரணம் என்ன தெரியுமா? நான் இல்லை என்றாலும், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து விட்டாலும், ரப்பிற்கு முன்னால் ஒரே அணியில் நிற்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கி விட்டேன் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் அது. இந்த சமூகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரியும் போது ரசூலுடைய உள்ளத்திலே இருந்த மகிழ்வு கூறுகளாக, பிரிவுகளாக, தனித்தனி குழுக்களாக, பகைமையால், வெறுப்பால், சண்டைகளால் பிரிந்து நிற்கக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்தால், இன்று பார்த்தால் இருக்குமா? தொழுகையற்று, மார்க்கத்துடைய சுவடுகளே இல்லாமல், குர்ஆனுடைய தொடர்பே இல்லாமல், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை அற்ப துன்யாவிற்காக விலை பேசக்கூடிய, தன் சுயநலத்திற்காக, தன் சொந்த விருப்புகளுக்காக சமூகத்தை கூறு போட்டு பிரித்து நிற்கக்கூடிய இந்த காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தால் சிரிப்பார்களா? மார்க்கத்தின் வீரம் இல்லாமல், மார்க்கத்தின் எண்ணம் இல்லாமல், குர்ஆனுடைய உள்ளம் இல்லாமல், ஹதீஸுடைய உள்ளம் இல்லாமல், மார்க்கத்துடைய தொடர்பே இல்லாமல், உலக மோகங்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய இந்த வாலிப சமூகத்தை இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ரசூலுல்லாஹ் பார்த்தால், அந்த முஸ்லிம் பெண்களை ரசூலுல்லாஹ் பார்த்தால், அனஸ் இப்னு மாலிக் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் திரையை அகற்றி பார்த்து சிரித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திரையை மூடினார்கள். அவ்வளவுதான். ரசூல் எதிர்பார்த்து நாளை மறுமையில் காத்து கொண்டிருப்பார்கள், இந்த சமூகம் இதே நிலையில் வரும் என்று. என் நிலைமை என்ன? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நுழைகிறார்கள். என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட சிரமமே, எங்கு சென்றாலும் மதீனா திரும்பி வந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் தேடும் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகத்தை. தேடி தேடி தன் மகளை அரவணைத்து அல்லாஹ்விடத்திலே உயர்த்தியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவார்கள், ஃபாத்திமா மறுமைக்காக தயாராகிக் கொள் ஃபாத்திமா. தன் மகளை பார்த்து சொல்லுவார்கள், ஒரு ரசூல், ஒரு நபி, மறுமைக்காக தயாராகிக் கொள் ஃபாத்திமா. உன் தந்தை ரசூல் என்பதால் மறுமையிலே உன்னை பாதுகாத்து விட முடியாது ஃபாத்திமா. உன் தந்தை நபி என்பதால், அல்லாஹ்விடத்திலே உன் தந்தை என்பதால் சிபாரிசு செய்ய முடியாது ஃபாத்திமா. லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ. அல்லாஹ்விடத்திலிருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது ஃபாத்திமா. நீ தயாராகிக் கொள் மறுமைக்காக. சொர்க்கத்துடைய உயர்ந்த பெண்மணி நீங்கள் ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமா அழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் தந்தையே, என் தந்தைக்கு ஏற்பட்ட சோகமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே. சொன்னார்கள், ஃபாத்திமா, லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம். கவலை வேண்டாம் ஃபாத்திமா, உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சிரமத்தை அந்த நேரத்திலே அனுபவித்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார்கள். உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது ஃபாத்திமா. அழைத்து சொன்னார்கள் சில வார்த்தைகளை.
ஃபாத்திமா அழ ஆரம்பித்தார்கள். அழுது கொண்டிருக்கக்கூடிய மகளை மறுபடியும் அழைத்து சொன்னார்கள். அந்த மகள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். சிரிப்பும் அழுகையும் கலந்த அந்த சபையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நிலைமையில் அதை கேட்காமல் பின்னால் அழைத்து கேட்டார்கள், என் மகளே ஃபாத்திமா, ஏன் அழுதீர்கள், ஏன் சிரித்தீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் என்னை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, இந்த நோயில் உன் தந்தை பிரிந்து விடுவேன் என்று. என்னால் தாங்க முடியவில்லை, அழுதேன். அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, நான் பிரிந்தாலும் இந்த உறவுகளில் என்னை முதலாவது சந்திக்கக்கூடியவள் நீதான் என்று. நான் சிரித்தேன். எதை சொல்கிறார்கள்? எதை சொல்கிறார்கள்? எதை சொல்கிறார்கள்? எனக்கு பிறகு நீ மரணமாக போகிறாய் ஃபாத்திமா என்று சொல்கிறார்கள். ஃபாத்திமா சிரிக்கிறார்கள். ஏன் ஏன் சிரித்தார்கள்? இறந்தால் யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? யாருக்காக தன் வாழ்நாளில் வாழ்ந்தார்களோ, யார் சிரமப்படும் போதெல்லாம் அழுக்குகள் குடல்கள் போடப்பட்டிருக்கிறது தந்தைக்கு மேல், ஓடி சென்று அகற்றி சொன்னார்கள், என் தந்தையே, உங்களை இப்படி சிரமப்படுத்துகிறார்களே. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாள் முழுக்க இணைந்திருந்த அந்த மகள் தன் மரண செய்தியை கேட்டவுடன் சிரித்தார்கள். ஏன்? மரணித்தால் யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? அல் மர்உ மஅ மன் அஹப், யார் ஒருவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு தான் இருப்பான். மரணித்தால் யாரோடு இருக்கலாம்? ரசூலோடு இருக்கலாம். பிலால் அழுகிறார் மரண நேரத்தில். பிலாலை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அழுகிறார்கள். மனைவி சொன்னார்கள், பிலாலே, எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறோம், ஆனால் நீ சிரிக்கிறாயே, ஏன்? பிலால் சொன்னார், கதன் அல் கல் ஹிப்பத முஹம்மது வ ஸஹ்பா, நான் நாளை ரசூலையும் அவர்களுடைய தோழர்களையும் என் மரணத்திற்கு பின்னால் சந்திக்க போகும்போது எனக்கு ஏன் அழுகை? நாம் மரணித்தால் யாரை பார்ப்போம்? யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாம் இருப்போம். யாரை நாம் நேசிக்கிறோம்? சொல்லலாம் நாவுகளால், நான் அல்லாஹுடைய தூதரைத்தான் நேசிக்கிறேன் என்று. நேசம் என்பது சொல்லல்லவே, அது செயலாயிற்று. நேசம் என்பது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறுவதில்லையே. நேசம் என்பது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்வை வாழ்வுபடுத்ததாயிற்று. வாழ்க்கையில் ரசூல் இல்லாமல் யாரை நாளை மறுமையில் பார்க்க முடியும்? நாம் மரணித்தால் யாரோடு இருப்போம்? நம் மனைவியை நேசிக்கிறோமா? மனைவியோடு இருந்து விட்டால் சொர்க்கம் கிடைக்குமா? பிள்ளைகளை நேசிக்கிறோமா? பிள்ளைகளோடு இருந்து விட்டால் சொர்க்கம் கிடைத்து விடுமா? யாரை நேசிக்க வேண்டும்? நம்முடைய உள்ளங்கள் யாரை வாழ்வாக கொள்ள வேண்டும்? யாரை நோக்கமாக கொள்ள வேண்டும்? அந்த ரசூலை. அந்த ரசூல் யார் என்றே நமக்கு தெரியாதே. உண்மைதானே? அந்த ரசூல் யார் என்றே நமக்கு தெரியாது. அவருடைய வரலாற்றை நம்மில் படித்தவர்கள் எத்துணை பேர்? எத்துணை பேர்? ரசூல் எப்போது பிறந்தார்கள் எத்துணை பேருக்கு தெரியும்? ரசூலுக்கு எத்துணை மனைவிமார்கள், அவர்களுடைய பெயர் என்ன, எத்துணை பேருக்கு தெரியும்? அவர்களுடைய பிள்ளைகள் யார், அவர்களுடைய பெயர்கள் என்ன, அவர்களுக்கு எத்துணை ஆண் குழந்தைகள், எத்துணை பெண் குழந்தைகள், அவர்கள் நபித்தோழர்களில் உயரமான அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யார், எத்துணை போர்க்களங்கள் அல்லாஹுடைய தூதர் சந்தித்தார்கள், மக்காவில் அவர்கள் சந்தித்த இன்னல்கள் என்ன, மதீனாவில் அவர்கள் சந்தித்த இன்னல்கள் என்ன, அவர்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கும் நஸ்ரானிகளுக்கும் மஜூசிகளுக்கும் இருந்த தொடர்பு என்ன, அவர்களுடைய வாழ்நாள் எப்படி கழிந்தது, அவர்களுடைய அறிவுரைகள் எதை நோக்கி இருந்தது, அவர்களுடைய வாழ்நாள் எப்படி அவர்களுடைய மரணம் வரை கழிந்து கொண்டிருந்தது என்ற செய்திகளில் ஏதாவது ஒன்றை கேட்டால் நமக்கு தெரியுமா? உலகம் பிரமிப்பாக பார்க்கிறது. உலகம் பிரமிப்பாக பார்க்கிறது. 100 தலைவர்களை பட்டியலிட்ட ஒரு புத்தக ஆசிரியர் சொன்னார், அப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழவே இல்லை. குடும்பத்தோடு ஆட்சியை நிர்வகித்துக் கொண்டு, பொருளாதாரத்தை நிர்வகித்துக் கொண்டு, சமூகத்தை வழிநடத்தி, தோழர்களை வழிநடத்தி, மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கடமைகள் செய்து, அரசியலை நிர்ணயித்து, ஆட்சியை நிர்ணயித்து, போர்க்களங்களில் கலந்து கொண்டு, சமூகம், அரசியல், குடும்பம் என எல்லா துறைகளிலும்
இருந்த ஒரு தலைவரை இவரை போன்று உலகம் காணவில்லை. நான் கிறிஸ்தவன், இயேசுவை பின்பற்றக்கூடியவன், இருந்தாலும் முஹம்மதிற்கு தான் முதலிடம் கொடுக்கிறேன் என் புத்தகத்தில் என்று 100 தலைவர்களுடைய பட்டியலை இட்ட அந்த ஆசிரியர் கூறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு தலைவரும் மரணித்ததற்கு பிறகு அவரை நினைவுபடுத்த சிலைகள் தேவை, உருவம் தேவை, நினைவு மண்டபங்கள் தேவை. உலகத்தில் எந்த தலைவருடைய முகமும் இல்லாமல் அவர்களுடைய தொண்டர்களும் தோழர்களும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு தலைவர் நூற்றாண்டுகள் கடந்தாலும் அவருடைய தோற்றம் கூட எப்படி இருக்கும் என்ற கற்பனை இல்லாமல் இந்த உலகத்தின் பெரும்பான்மை ஒரு தலைவரை பின்பற்றுகிறது என்றால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சமூகத்திற்கு அந்த கண்ணியம் இல்லையா? ஃபாத்திமா அழுதார்கள், சிரித்தார்கள். தந்தையை அதற்கு பிறகு சந்திக்கப் போகிறோம் மரணத்திற்கு பிறகு என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம் நெருங்குகிறது. அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களை சுற்றி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டில் என் நாளில் தான் மரணித்தார்கள். என் தோலுக்கும் என் நெஞ்சு பகுதிக்கும் இடையில் படுத்திருந்தார்கள். ஒரு பெண்ணினுடைய அவர்களுடைய மனைவியுடைய அவர்களுடைய தோளின் மீது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்திருக்கிறார்கள். என்னுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் அந்த இடத்திலே நின்றார். அவர் கையிலே மிஸ்வாக் இருந்தது. அல்லாஹுடைய தூதர் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பேச முடியவில்லை அல்லாஹுடைய தூதரால். நான் கேட்டேன் அதை புரிந்தவராக, அல்லாஹுடைய தூதரே அதை உங்களுக்கு எடுத்து கொடுக்கவா என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆம் என்று அதை எடுத்து என்னுடைய எச்சிலை வைத்து அல்லாஹுடைய தூதருடைய எச்சிலோடு கலந்தேன். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்த பெரிய அருள். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்தவுடன் அவர்கள் கீழிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை எடுத்து அவர்கள் மீது தேய்த்து கொண்டே சொன்னார்கள், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நீ அருள் செய்த நபிமார்களோடு, உண்மையாளர்களோடு, ஷஹீதுகளோடு யா அல்லாஹ் என்னை ஒன்று சேர்த்துக்கொள் என்ற வசனத்தை ஓதிக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி லசக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி லசக்கராத். மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகமே, உலகத்தை விட்டு எப்போது வேண்டுமானாலும் பிரியலாம் என்ற எண்ணத்தை சுமக்காமல் வாழும் சமூகமே, ரசூலுடைய மரணத்துடைய வேதனை அது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபிக்கு சக்கரத்துடைய வேதனை, அந்த இறுதி வேதனை, தொண்டை குழியை உயிர் அடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வேதனையில் ரசூலுல்லாஹ் அவதிப்படுகிறார்கள். இன்னலில் மௌத்தி லசக்கராத். மரணத்திலே சக்கராத்துடைய வேதனை உண்டு உண்டு என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபிர் ரஃபீகில் அலா, ஃபிர் ரஃபீகில் அலா, உயர்ந்த தோழமை யா அல்லாஹ், உயர்ந்த தோழமை யா அல்லாஹ். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை நான் செவிமடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ரசூலுக்கும் அல்லாஹ் மரணத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். அவர்கள் விரும்பினால்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் இருந்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவான். அல்லாஹுடைய தூதருடைய அந்த நிலைமையை பார்க்கும் போது அறிந்து கொண்டேன், ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று.
லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபிர் ரஃபீகில் அலா என்று சொன்னார்கள். அவர்களுடைய கரம் கீழே விழுந்தது, அவருடைய உயிர் பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுடைய மரணம் ஏற்படுகிறது. இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்த ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டது. அந்த இடம் முழுக்க நறுமணம் பரவுகிறது. நபித்தோழர்கள் மத்தியில் ஏதோ சலசலப்பு ஏற்படுகிறது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முகீராவை அழைத்து கொண்டு வருகிறார்கள். உள்ளே அழுகையில் சப்தம் கேட்கும் போது ரசூலை பார்க்கிறார்கள். உமர், யா ரசூல் அல்லாஹ், மயக்கத்துடைய நிலையில் சென்று விட்டீர்கள் போல், மிக ஆழமான மயக்கத்திலே இருக்கிறீர்கள் போல், மிக ஆழமான மயக்கத்திலே இருக்கிறீர்கள் போல் என்று கூறி அந்த இடத்தை விட்டு செல்கிறார்கள். முகீரா சொன்னார், உமரே, ரசூல் மரணித்து விட்டார்கள். முகீரா, வாயை மூடிவிடு. நீ குழப்பம் செய்கிறாய், குழப்பத்தை வைத்திருக்கிறாய். ரசூல் மரணிக்க மாட்டார்கள். எப்படி மூசா சென்றாரோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சென்றிருக்கிறார்கள். திரும்ப வருவார். அவர் மரணிக்கவில்லை. இப்போது எம்மை விட்டு அவ்வளவு எளிதாக ரசூல் பிரிந்து விட மாட்டார். அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி ஏற்றுக்கொள்ளும் அந்த சமூகம்? காலை விடியல் கிடையாது அவர்களுக்கு ரசூலை பார்க்காமல், இரவு தூக்கம் கிடையாது ரசூலை பார்க்காமல். ஓடி வருவார்கள். யா ரசூல் அல்லாஹ், நான் உங்களோடு இருக்கிறேன், மன நிம்மதியாக இருக்கிறது. வீட்டிற்கு சென்று குழந்தைகளோடு மனைவியோடு இருந்து விட்டால் திடீரென்று உங்களுடைய நினைவு வருகிறது. ஓடி வருகிறேன் உங்களை பார்ப்பதற்காக. யா ரசூல் அல்லாஹ், என் மரணத்தையும் உங்கள் மரணத்தையும் நினைத்து பார்க்கிறேன். நான் மரணித்தால் என் நிலைமை தெரியாது. ஆனால் நீங்கள் மரணித்தால் உயர்ந்த தோழர்களோடு, உயர்ந்த நபிமார்களோடு நீங்கள் வாழ்ந்து விடுவீர்கள் மறுமையில். இந்த உலகத்தில் விரும்பும் போதெல்லாம் உங்களை வந்து பார்த்து விடுகிறேன். மறுமையில் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தருவானா என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்த தோழர்கள் எப்படி அந்த ரசூலை பார்க்காமல் இருக்கப் போகிறார்கள்? பிலாலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருவார். அல்லாஹுடைய தூதர் விழித்திருக்கிறார்களா என்று பார்ப்பார். அதானை சொல்லுவார். அவர் நிலைமை என்னவாகும்? அவங்களுடைய மனைவிமார்களுடைய நிலைமை, அந்த நேசத்திற்காக அவர்கள் இட்ட அந்த அன்பான அந்த நிகழ்வுகள் எல்லாம். ஃபாத்திமாவுடைய நிலைமை ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைமை, உமருடைய நிலைமை, உஸ்மானுடைய நிலைமை, அலியுடைய நிலைமை, இன்னும் அங்கிருந்த அத்துணை நபித்தோழர்களுடைய நிலைமையும் ஆடி நிற்கிறது. சபை இருள் சூழ்ந்திருக்கிறது. மதீனாவை என்ன ஆகப் போகிறது என்று தெரியாமல் குழம்பி நிற்கிறது. ரசூல் உருவாக்கி ஒரு வீரர் உள்ளே நுழைகிறார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். அல்லாஹ் இன்றைய தினம் அல்லாஹுடைய மார்க்கத்தை முழுமையாக்கிறான். அழுகிறார். அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை. நபித்தோழர்கள் எல்லோரும் மகிழ்வில் அழுகிறார். எப்போது ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதெல்லாம் சொன்னார்களோ அப்போதெல்லாம் அழுதார். ஆனால் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு கலங்காமல் அந்த சபைக்கு உள்ளே நுழைந்தார். ஏன்? அவர் கலங்கினால் அந்த சமூகமே கலங்கிவிடும். அவர் கலங்கினால் அந்த சபையே கலங்கிவிடும். ரசூல் கொடுத்த உறுதி அது. நீங்கள் எனக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அல்லாஹ்விற்காக படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக படைக்கப்பட்டவர்கள். நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹ் உயிர் உள்ளவன், அவனுடைய தீன் உயிர் உள்ளது. அதை வீழ்வதற்கு யாரும் அனுமதித்து விடாதீர்கள் என்று கூறிய பட்டறையில் வளர்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே நுழைந்தார்.
ரசூலுடைய முகத்திடைய திரையை அகற்றி சொன்னார், என் தூதரே, என் தோழரே, என் நண்பரே, உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள், மரணித்ததற்கு பிறகும் மணந்து கொண்டிருக்கிறீர்கள், பொறுமையோடு இருங்கள் என்று அந்த சபையை கூறிவிட்டு வெளியே வந்தார்கள். உமர் வாளை உருவிக்கொண்டு நிற்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. யாராவது ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தலை வெட்டப்படும் என்று சொன்னார்கள். உட்காரு உமரே, உட்காரு உமரே. அவ்வளவு வீரத்தோடு உமரிடத்தில் யாரும் பேச முடியாது, ஆனால் பேசியாக வேண்டும். உட்காரு உமரே. ஒரு செய்தி சபை திரும்புகிறது. அபூபக்கரை பார்த்து என்ன செய்தியை சொன்னார்கள் தெரியுமா? யாரெல்லாம் முஹம்மதை வணங்கினீர்களோ இதோ பாருங்கள், முஹம்மது மரணித்து விட்டார். யாரெல்லாம் முஹம்மதுடைய ரப்பை வணங்கினீர்களோ அந்த ரப்பு உயிருள்ளவன், அவன் மரணிக்க மாட்டான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மாத என்ற குர்ஆனுடைய வசனங்களை தொடர்ச்சியாக ஓதுகிறார்கள். முஹம்மது அல்லாஹுடைய ரசூல், அதற்கு முன்னாலும் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மரணித்தால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு திரும்பி விடுவீர்களா என்ற குர்ஆனுடைய வசனம் ஓதப்படுகிறது. உமர் சொல்கிறார்கள், அப்போதுதான் அந்த வசனம் இறக்கப்பட்டது போல் இருந்தது எங்களுக்கு. அதை கேட்டவுடன் நடுங்கி உட்காருகிறார் உமர். சொன்னார்கள், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான் நபியை பார்த்து, நபியே நீங்களும் மரணிப்பீர்கள், அவர்களும் மரணத்தை அடைவார்கள் என்று. என்ன உறுதி! அல்லாஹுடைய தீனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற உறுதி அது. அல்லாஹுடைய தீன் விழுந்து விடக்கூடாது என்று துடிக்கக்கூடிய உறுதி அது. ரசூல் உருவாக்கிய தலைவர் அவர். நபியுடைய தோழமையோடு வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரத்திற்காக காத்து கொண்டிருந்தார் அபூபக்கர். வாசலில் வாகனத்தை நிறுத்திக் கொண்டு, என்னை அழைத்து செல்வதற்காக ரசூல் வரமாட்டார்களா என்று யாருக்கும் கொடுக்காத வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு சௌருடைய குகையில் கொடுத்தான். சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், மேலே குனிந்து பார்த்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் ரசூலே, பயப்படுகிறேன் உங்களை நினைத்து. அல்லாஹ் சொல்கிறான் அபூபக்கரை பற்றி, தன் தோழரிடத்திலே அவர் சொன்னார். யாரை தோழர் என்கிறான் அல்லாஹ்? அபூபக்கரை சொல்கிறான் குர்ஆனில் ரலியல்லாஹு அன்ஹு. தன் தோழரிடத்திலே அவர் சொன்னார், லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அபூபக்கரே, அல்லாஹ் இருந்தான் அபூபக்கரோடு ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு சஹாபாக்கள் என்ன செய்வோம் என்று கூறி நிற்கும் போது அபூபக்கர் சொன்னார்கள், உடனடியாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று. மிக முக்கியமான இடம் இது. சொல்லலாம், ஒரு நபி மரணித்து படுக்கையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த நேரத்தில் ஏன் தலைமைத்துவம் உடைய பேச்சுகள் என்று. இந்த சமூகம் தலைமை இல்லாமல் பயணித்தால் சிதைக்கப்படும் என்பது அல்லாஹுடைய தூதருடைய வாக்கு. உடனடியாக தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அன்சாரிகள் தலைமையில், முஹாஜிர்கள் தலைமையில் ஆலோசனை தனித்தனியாக நடக்கிறது. ஒன்று சேர்த்தார்கள். சொன்னார்கள், நான் உமரை இந்த சமூகத்தின் தலைவராக நிர்ணயிக்கிறேன் என்று. உமர் சொல்வதற்கு முன்னதாகவே எழுந்து சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் இருக்கும்போது என்னால் முடியாது. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு சாதாரண காட்சியாக நீங்கள் கடந்து செல்லலாம். அந்த இரண்டு தோழர்களுக்கும் இருந்த முக்கியத்துவமும், அந்த இரண்டு தோழர்களுக்கும் இருந்த அந்த பண்பும், இரண்டு தோழர்களுக்கும் இருந்த அந்த எண்ணமும் இந்த சமூகத்திலே கடுகளவு கூட இன்று கிடையாது.
தூசி அளவு கூட கிடையாது, கடுகளவு என்ன. சமூகத்தை ஓரணியில் ஒன்று சேர்த்து ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வந்து எதிரிகளுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும். மதீனாவை கொதறி விடுவார்கள் ஒரு தலைவர் இல்லை என்றால். அல்லாஹுடைய தூதர் அனுப்பிய படைகள் அப்படி அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டாலும் அல்லாஹுடைய தூதர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கிளம்பிய சமூகம் இன்று தன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சமூகங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஓரணியில் இல்லாமல் பிரிவுகளாக, குழுக்களாக, இயக்கங்களாக, தனித்தனி வழிகளாக, தலைமைத்துவம் என்ற சுவடே இல்லாமல் தான் 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 என்ற எண்ணத்தில் ஒரு சமூகம் பயணித்தால் அல்லாஹுடைய உதவியை அல்லாஹ் எப்படி தருவான்? அல்லாஹுடைய வெற்றியை அல்லாஹ் எப்படி தருவான்? அல்லாஹ் நம்மை சீர்திருத்துவானாக. எதிர்காலம் அப்படி இருக்காது. எதிர்வரும் சமூகம் அப்படி அமையாது. அபூபக்கரை போன்று ரலியல்லாஹு அன்ஹு, உமரை போன்று, உஸ்மானை போன்று, அலியை போன்ற வீரர்களை அல்லாஹ் இந்த சமூகத்தில் மீண்டும் அவர்களை போன்று அந்தஸ்தில் அல்ல, அவர்களை போன்ற செயலில் அல்லாஹ் கொண்டு வந்தே தீருவான். அல்லாஹுடைய வாக்கது. இந்த மார்க்கம் ஒருபோதும் விழாது. விழுவதற்கு அல்லாஹ் வழிகளை ஏற்படுத்த மாட்டான். இது அல்லாஹுடைய மார்க்கம், என் மார்க்கம் அல்ல, உங்கள் மார்க்கம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பத அல் இஸ்லாமு கரீபன், ஒன்றுமில்லாமல் இஸ்லாம் ஆரம்பமானது, அதே நிலைமைக்கு மீண்டும் திரும்பும். ஆனால் அதை உயர்த்துவதற்காக ஒரு கூட்டம் உருவாகும். அவர்களுக்கு நற்செய்தி உண்டு. விழக்கூடிய கண்ணியத்தால், மதிப்பால், உயர்வால் கீழே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை உயர்த்துவதற்குரிய கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான். அதில் நானும் நீங்களும் இருக்கிறோமா இல்லையா என்பது நம் செயலை கொண்டு. ஆனால் உருவாக்கி இந்த சமூகத்தை அல்லாஹ் மேம்படுத்துவான், உயர்த்துவான். மீண்டும் அந்த சமூகம் அதே கண்ணியத்தோடு இந்த உலகத்திலே பயணிக்கும். இது ரசூலுடைய சமூகம், அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட, உயர்த்தப்பட்ட சமூகம். அதில் என் முயற்சி இருக்கும் அல்லாஹ் நாடினால், உங்கள் முயற்சியும் இருக்கும் அல்லாஹ் நாடினால். அபூபக்கர் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் மரணித்ததற்கு பிறகு ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று ஒரு சில கூட்டம் மறுக்கிறது. ரசூல் இருக்கும் வரை தான் ஜக்காத், ரசூல் மரணித்ததற்கு பிறகு எதற்கு ஜக்காத் என்று கூட்டம் மறுக்கும் போது சொன்னார்கள், அவ என் குசுத்தீனு அபூபக்ரின் ஹையுன், என் அபூபக்கருடைய உயிர் இந்த பூமியிலே உயிரோடு இருக்கும் வரை தீனில் யாராவது குறைவை ஏற்படுத்தினால் அவ்வளவுதான். அந்த வார்த்தைகளை இந்த சமூகம் விரைவில் சுமக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரண செய்தி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், எங்களுடைய வாழ்நாளில் வெளிச்சம் ஏற்படவில்லை அல்லாஹுடைய தூதருடைய உதயத்தோடு, எங்களுடைய வாழ்நாளில் இருள் ஏற்படவில்லை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தோடு என்று. விரைவில் நமக்கும் மரணம் வரும். நாளை மறுமையில் நாமும் எழுப்பப்படுவோம். ஆனால் ஒரு கூட்டம் எழுப்பப்படும் போதே அந்த நபியோடு எழுப்பப்படும். அந்த நபியோடு சொர்க்கத்தில் வாழும். அந்த நபியோடு அல்லாஹ்வை சந்திக்கும். அந்த கூட்டம் அல்லாஹுடைய தூதரை உயிர் மூச்சாக கொண்டு பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சமூகம். அந்த சமூகமாக மாறி அல்லாஹுடைய தூதருடைய சந்திப்பை எதிர்நோக்கி இந்த உலக வாழ்வை கழிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவார்.